நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உன்னத திருநாமம் மையப்படுவதாக. நேற்றைக்கு முந்தின நாள் இரவு அடியன் கடந்து வரவும் உங்களோட ஐக்கியப்படவும், நேற்றைக்கு காலையில் பகல் பொழுதில் அநேக வீடுகளுக்கு சென்று கர்த்தருடைய அன்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும், மாலையில் நேற்றைக்கு அன்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும், இன்றைக்கும் காலையில் தேவ ஊழியர் அன்போடு கூட இணைந்து நாங்கள் சென்று சபையில் சில சகோதரர்கள் வந்தார்கள், எல்லாம் சென்று நாங்கள் சில குடும்பங்களை சந்தித்து கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கர்த்தர் இந்த சபைக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை எண்ணி பார்த்து நான் அதிகமாய் நன்றி சொல்கிறேன். 32 ஆண்டுகள் முடிவடைந்து 33வது ஆண்டுக்குள்ளாக இந்த சபை பிரவேசிக்க கர்த்தர் அவர் அனுக்கிரகம் செய்ததை எண்ணி பார்த்து நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் பொதுவாக இன்னைக்கு உலகத்திலே மறுமையை பற்றி அநேக நம்பிக்கை கொண்ட மனிதர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், ஒரு நாள் மரிக்கிறான், மரித்த பின்பதாக அவன் எங்கே போகிறான் என்று இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே அநேக கருத்துக்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நிறைய பல்வேறு விதமான கருத்துக்கள் கொண்ட நபர்களை நம்ம சந்திக்கிறோம். நானும் ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா போகும்போது அதிகமாக அந்த கேள்வியை நான் கேட்பேன். அதுக்கு அநேக விதமான பதிலை அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒரு 5 கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துக்களை நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் தேவ செய்திக்கு உள்ளே போக நான் விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மனுஷன் மறுத்த பின்னர் எதுவுமே இல்லை, இது இதே ஒரு வாழ்வு மட்டும்தான், இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் சொல்லி வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. உலகம் தான், இந்த பூமி தான் நமக்கு வாழ்க்கை, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, எப்படி வேணால் என்ன செய்யலாம், வாழலாம், உலகத்தை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று சொல்லி இந்த உலகத்துக்காக வாழ்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே நீங்கள் எப்போதும் பார்க்க முடியும். இது முதலாவது வகை. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, நன்மை செய்தால் என்ன செய்யலாம், சொர்க்கம் போகலாம், அதே போல் தீமை செய்தால் எங்கே தான் போவோம், நரகம் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த கருத்தை சொல்லுவாங்க. நீங்கள் போய் எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க, அவங்களுடைய நம்பிக்கை இதுவாகத்தான் அதிகமாய் காணப்படுகிறோம். என்னென்னு சொன்னால், நன்மை செய்தால் நம்ம சொர்க்கம் போவோம், தீமை செஞ்சால் பாவம் செஞ்சால் நம்ம என்ன செய்வோம், நரகம் போயிடுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இது 2வது கூட்டம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அடுத்து 3வது கூட்டம் பார்த்தீங்கன்னா, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி ஒருவன் இந்த பூமியில் செய்த பாவத்துக்கு தக்கவாறு அவனுக்கு மறுபிறப்புகள் உண்டு, 7 பிறப்புகள் உண்டு என்று சொல்லி நம்புகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். மறுபிறவி ஒன்று இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவன் செய்த பாவத்துக்கு தக்கவாறு ஒரு விலங்காவோ ஒரு பறவையாவோ அவன் என்ன செய்வான், போவான்னு சொல்லி நம்பக்கூடிய கூட்டம் என்ன செய்யுது, பூமியில் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், அநேகர் அதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அடுத்து 4வது கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நல்ல செயல்கள் செய்தால் போதும், நம்ம எங்கே போயிடலாம், சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் அதை பார்த்துருக்குறேன். அதாவது நற்செயல்கள், நற்கிரியைகள் செஞ்சால் நம்ம என்ன செஞ்சிடலாம், சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நம்பக்கூடிய கூட்டம் 4வது வகை. சரியா? அடுத்து 5வது வகை யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இதுக்குள்ளே வர்றாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய பாவங்கள் இறைவனால் மன்னிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாறுகள் மாத்திரமே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் மாத்திரமே எங்கே போக முடியும், கடவுள் வாழக்கூடிய அந்த மோட்சத்துக்கு, சொர்க்கத்துக்கு போக முடியும் நம்பக்கூடிய ஆணித்தரமாய் விசுவாசிக்கக்கூடிய கூட்டம் தான் யாருங்க, விசுவாசிகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ 5 விதமான கூட்டத்தை பற்றி நான் சொன்னேன். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 5 விதமான கூட்டத்தை பற்றி நான் சொன்னேன். இந்த உலகத்தில் இந்த 5 விதமான கருத்துக்களை அநேகர் வந்துடுவாங்க. சரியா? அப்போ இப்படிப்பட்ட வேளையில் இது உலக மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய கருத்து. ஆனால் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சராசரங்களை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று படைக்கிறோம், படைத்தார் என்று பார்க்கிறோம். துவங்கும் போதே அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு நம்முடைய தேவனை அதை அறிமுகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட வேளையில் மனுக்குலத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி இன்ன வரைக்கும் இந்த பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து இயக்கி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை பற்றி அவர் என்ன சொல்றார்? இப்போ அவர் வாயில வந்தால் கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும், அது சரித்திர உண்மை, ஆதாரம், நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், அதை நம்பலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு நாம் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சரித்திர சம்பவத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதில் 19 முதல் 31 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அவன் ரத்தாம்பரமும் இடையிடப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் நம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் எறிந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை கட்டிட்டு பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரின் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் பறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் நெருக்குடியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை புனித பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் கேட்கப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதில் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவிலே பெரும் பிளப்பு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொழுது நீர் என்னை என் தகப்பன் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிக்கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். போதும். நாம் வாசிக்க கேட்ட வேதபதியை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தந்தல்வாராக. இந்த பகுதியை பற்றி சில குறிப்புகளை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்ன அருமையான ஒரு சரித்திரமாக இது காணப்படுகிறது. இதில் முதலாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்திலே லாசரோட பெயரை குறிப்பிட்டு சொன்னபடியினால இது ஒரு நடந்த சம்பவமாக நம்ம என்ன செய்ய முடியும், கருத முடியும். அடுத்து பாருங்க, உலகம் பணக்காரனை என்ன செய்யும், முக்கியத்துவப்படுத்தும். ஐஸ்வர்யவானை என்ன செய்யும், முக்கியத்துவப்படுத்தும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழையனுடைய பெயரை கூட என்ன செய்யாது, அது சொல்லாத ஏழையை ஒரு பொருட்டாவே மதிக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பணக்காரனுடைய பேரை கர்த்தர் இங்கே சொல்லலை. ஆனால் யாருடைய பேரை சொல்லியிருக்கிறாரு, ஏழையுடைய பேரை அங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தருடைய பார்வை வேறு, அதே போல மனிதனுடைய பார்வை வேறு என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே போல 4 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா மாத்திரமே இந்த சம்பவத்தை என்ன செய்கிறாரு, அவர் பதிவு செய்வதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே போல இந்த பகுதியில் முதல் 4 வசனங்களில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உலக வாழ்க்கையை பற்றி பேசுது. வசனம் 19 ஆரம்பித்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதன் வாழக்கூடிய உலக வாழ்க்கையை பற்றி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அநேக வசனங்கள், கிட்டத்தட்ட 9 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நித்தியத்தை பற்றி பேசுகிறார், பரலோகத்தை பற்றி பேசுகிறார், நரகத்தை பற்றி பேசுகிறார். அப்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழுகிற நம்ம எப்படி, நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம், பரலோகத்துக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறோமா இல்லை உலகத்துக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறோமாங்கிறத நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான தருணம் இது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இணைய இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தரை அறியாத ஜனங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆகவே ஆண்டவர் பாருங்க, அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு 4 வசனத்தை ஒதுக்கிட்டு மீதியுள்ள 9 வசனத்தில் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய காரியங்கள், பரலோக காரியத்தை பற்றி அவர் திட்டமாக தெளிவாக அங்கே சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லை உலக பிரகாரமான காரியத்தை நம்ம நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கணுமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு என்னங்க இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தின் வாயிலாக பார்த்தீங்கன்னா நாம் எதை தீர்மானிக்க போகிறோம். கர்த்தரை அறியாத பிள்ளைகள் ஒருவேளை இங்கே வந்திருந்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் வாயிலாக அவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்கள் எதை தீர்மானிக்க போறீங்க, தேவன் இருக்கக்கூடிய பரலோகத்தையா இல்லை
சாத்தானுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்தை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த பகுதியை நம்முடைய ஆண்டவர் பேசுவதை நாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அப்போ இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதிக்கு நம்ம போவோம். அங்க பாத்தீங்கன்னா முதலாவது இங்கே பார்க்கிறோம், ஒருவன் பணக்காரன், அவனை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவனை பத்தி வேதம் சொல்லும் போது இவன் பேரை கூட என்ன செய்யல, கர்த்தர் சொல்லன்னு நான் சொன்னேன், பேரை கூட அவர் அங்க சொல்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவன் பணக்காரன், திரண்ட ஆஸ்திகள் அவனுக்கு இருக்கிறது, அதே போல மிக விலையுயர்ந்த ஆடைகளை அவன் என்ன செய்யலாம், அங்க வசனம் 19 வாசிக்கிறோம் பாருங்க, அவன் ராத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் சொல்லி அவனுடைய வாழ்க்கையை இங்கே ஆவியானவர் என்ன செய்யறாரு, பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க உலகத்துல, உலகம்தான் நமக்கு தஞ்சம், உலகம்தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உலகத்தை நோக்கியே அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது இந்த என்னுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இங்க உலக பழமொழி கூட நீங்க கேட்டிருக்கலாம், வெந்ததை தின்னுட்டு என்ன செய்யலாம், விதி வந்தா சாகலான்னு சொல்லுவாங்க. மரணத்துக்கு அப்புறம் எங்க போவீங்க கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அதை பத்தி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் என்னை மரணம் சந்திக்குமே, அப்ப நான் எங்க போவேன் அப்படிங்கிற அந்த கேள்வி யாருக்குமே என்ன செய்யறதில்லை, அநேருக்கு வருவதில்லை, அவங்க சிந்தித்தும் பார்ப்பதில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் தினந்தோறும் வகை வகையான உணவுகளை சாப்பிட்டான், சுயநல வாழ்வு, தன்னையே சார்ந்த ஒரு வாழ்வு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சரீர இன்பங்கள், உலக காரியத்தையே அவன் என்ன செய்கிறான், அதையே மையமாக வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தன் வாசல் அருகே கிடந்த அந்த லாசருவை பற்றி கொஞ்சம் கூட அவனுக்கு என்ன இல்லை, மனிதாபம் இல்லை என்று சொல்லி நம்ம மனிதாபிமானம் இல்லாமல் என்ன செய்யறான், அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அதே போல அவன் தன் வீட்டு வாசல்ல அவன் இருக்கிறான், இவன் நல்ல மேஜையில் அமர்ந்து நல்ல ஆகாரம் புசிக்கிறாரு. அப்போ பாருங்க, அவருடைய வீட்டு அவருடைய அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கையினால, அந்த சோற்றுனால என்ன செய்கிறான், தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருக்கிறான். அது கூட இவனுக்கு கொடுப்பதற்கு எண்ணம் இல்லை, மனமில்லை என்று சொல்லி நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருப்பதை நம்ம படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணக்காரனை பற்றி சொல்லப்பட்ட குறிப்புகளை நான் சொல்லிக்கிட்டு வரேன். அது மாத்திரமல்ல, சக மனிதனை குறித்து அக்கறை இல்லாதவனா அவன் காணப்பட்டான். பாத்தீங்களா? அது மாத்திரமல்ல, தன்னை படைத்த கர்த்தரை என்ன பண்ணான், அவன் வாழ்க்கையில அறியவே இல்லை. தன்னை படைத்த கர்த்தரை என்ன செய்யலைங்க, அவன் அறியவே இல்லை. வேதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் என்னை படைத்த தெய்வத்தை, என்னை உண்டாக்கின கர்த்தரை, அவரை நான் அறிய வேண்டும் என்று உண்மையாகவே விருப்பப்பட்டால், வாஞ்சை கொண்டால், கண்டிப்பா தேவன் என்ன செய்வாரு, அவனுக்கு கண்டிப்பாய் தன்னை வெளிப்படுத்துவார். கண்டிப்பாய் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டாருங்க. ஆனா இன்றைக்கு அந்த வாஞ்சை மக்களுக்கு இருக்குதான்னு கேட்டா, இன்னைக்கு என்னது, அவங்க உலக இன்பத்திலையும் உலக ஐஸ்வர்யத்தை சேர்க்கறதுலையும் அதுலேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க போய்கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்து அவனை பற்றி நான் சொல்லிட்டேன், பணக்காரனை பற்றின காரியங்கள் அநேக நான் சொன்னேன். அடுத்து நம்ம வரும் பொழுது யார், லாசருவை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த லாசருவை பற்றி பார்க்கும் பொழுது அவருடைய பெயரை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், லாசரு என்று சொல்லி அவருடைய பெயரை குறிப்பிட்டு கர்த்தர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவன் தரித்திரனா இருக்கிறான். அது மாத்திரங்கள, ஒரு வசனம் வாசிக்கலாம், யாக்கோப்பு 2:5 படிங்களேன். யாக்கோப்பு 2:5. பார்த்தீங்களா? ஒருவேளை உலகம் பார்க்குற பார்வை வித்தியாசமாக பார்க்கும், அவரிடத்துல என்ன இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி உலகம் பார்க்குற பார்வை வேணா வேறா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கறது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாருங்க, எல்லாரையும் சமமாய் பார்க்கிறார். எல்லாருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது, எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். அப்போ இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் உலகத்தில் தரித்திரரை, விசுவாசத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்களா, விசுவாசத்தில் பணக்காரங்களா இருக்காங்களாம். ஒருவேளை அவங்களுக்கு உலக பிரகாரமான செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உலகம் எதிர்பார்க்கிற அவர்களுக்கு ஆசைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசித்து அவருக்காய் வாழ்கிற அந்த தேவ பிள்ளைகளை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க விசுவாசத்தில் என்னவா இருக்கிறாங்களா, பணக்காரங்களா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது அவங்க பரலோக வாசிகளாய் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே யாக்கோபு சொல்வதை கூட நம்ம என்ன செய்கிறோம், இங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்போ திரும்ப நீங்க லூக்கா 16க்கு வந்துருங்க. அந்த லாசரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பருக்கள் என்னும் வியாதி நிறைந்தவன். யோசிச்சு பாருங்க, உடம்பு ஃபுல்லாக பருக்கள் இருந்தால் எப்படி இருக்கும், பயங்கர அரிப்பு இருக்கும். அது ஒருவேளை அது தொட்டு கூட வடியலாம். அப்போ யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க.
அப்போது அந்த மாதிரி அவங்க இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட அவனுக்கு உணவு இல்லை. சாப்பிட என்ன இல்லை? உணவு இல்லை. அந்த அந்த மேஜிலிருந்து விழக்கூடிய அந்த துணுக்கையிலாலே பருக்கையிலாலே என்ன செய்கிறான்? தன் பசியை ஆற்ற மனசா இருக்கிறான். அது கூட அவனுக்கு இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கே சொல்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே பாருங்கள் வசனம் லூக்கா 16:22 பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து என்று வாசிக்கிறோம். அதே போல பாருங்க, அதே வசனத்துல ஐஸ்வர்யவானும் மரித்து என்று படிக்கிறோம். ரெண்டு பேர்த்தையும் என்னங்க? மரணம் என்பது சந்திக்கிறது. இங்கதான் மனுஷன் முக்கியமா உணர்ந்து பார்க்கணும். மரணம் பணக்காரனுக்கு வரும், ஏழைக்கு வரும், அரசனுக்கு வரும், ஆண்டிக்கு வரும். அப்ப மரணத்துக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த உலகத்துல தப்பவே முடியாது என்பது நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க? அங்கே மரிப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவேளை லாசரியா அவ்வளோ சீக்கிரமா மறிச்சிட்டாரு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவருக்கு சரியான உணவு இல்லை, உலகத்தில் துன்பங்கள் அனுபவிச்சாரு, பாடுகளை அனுபவிச்சாரு, அதனால அவர் என்ன செய்தாரு? சீக்கிரமா என்ன பண்ணிட்டாரு? அவர் மறிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய அடக்க நிகழ்வு நடந்திருக்கும். அந்த அடக்க நிகழ்வுக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஏழை வீட்டுக்கு எத்தனை பேர் போவாங்க? எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கத்து கிராமம், அந்த குடும்ப சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல ஒரு சகோதரர் ரொம்ப ஊனமுற்றவராக இருப்பார். அவரால் சபைக்கு வர முடியாது. நாங்கள் தான் போய் என்ன பண்ணுவோம், அவரை அப்படியே தூக்கிட்டு வண்டியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வருவோம். அவங்க அக்காவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களும் முடியாதவங்க, மாற்றத்தினாலேயே இருந்தாங்க. அவங்களுக்கு சத்தியம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, உட்காந்து நமுந்து தான் போவாங்க. அப்போது அந்த சகோதரன் மறிச்சிட்டாரு. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் மறிச்சிட்டாங்க. அவங்க அண்ணன் குடும்பம் அவங்கள சரியாகவே பார்த்துக்கல. அப்போ அந்த சகோதரன் மறிச்ச போது நாங்கள் சபையார் போனோம், எல்லாம் போய் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் செய்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த கூட பிறந்த அந்த அண்ணன் குடும்பம் என்ன செய்யலை, அவங்கள சரியாக பார்த்துக்கல. அப்போ சில நாட்கள் கழித்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இறந்து 1 மணி நேரம் கூட இல்லைங்க. என்ன பண்ணாங்க? கொண்டு போய் உடனே கல்றையில் போய் உடனே வச்சுட்டு விட்டாங்க. சும்மா ஆட்கள் யாரும் வரல, சொந்த பந்தங்கள் யாரும் வரல, நாங்கள் சபையாரும் என்ன போக முடியல. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? இறந்து 1 மணி நேரத்தில் கூட என்ன பண்ணிட்டாங்க? கல்றையில் வச்சுட்டாங்க. அது உங்களுக்கு எதை புரியுது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்க யாரு? ஒரு ஏழை. அவங்க சொந்த பந்தமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாதவங்க. அவங்க இறந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க? உடனே கொண்டுட்டு போய் 1 மணி நேரம் கூட இல்லைங்க, உடனே என்ன பண்ணிட்டாங்க? கடையில் வச்சுட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். எங்களுக்கு தகவல் கூட அவங்க சொல்லலை. அந்த அந்த சகோதரி சபைக்கு வரல, ஆனால் சத்தியம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டால், அப்போ பாருங்க, இந்த பணக்காரன்னு மறிச்சான்னு படிக்கிறோம். அவன் கொஞ்ச நாள் நீண்ட நாள் வாழ்ந்து மறிச்சிருப்பான், நல்ல ஆகாரம் சாப்பிட்டாரு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கூட என்ன சில ஆண்டுகள் கழித்து அவர் மறித்திருக்கலாம். ஆனால் அவருடைய அடக்க நிகழ்ச்சி எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய சொந்த பந்தங்கள் வந்திருப்பார்கள், நிறைய ஆசிக்காரர்கள் வந்திருப்பார்கள், அங்கே பட்டாசு கொண்டாட்டம் இருந்திருக்கும், அங்கே தப்படி என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் இருந்திருக்கும். பயங்கரமாக என்ன செய்கிறாங்க? இந்த காரியங்கள் அங்கே நடைபெற்று இருக்கும். இதுக்கப்புறம் தான் முடிவு நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த வசனத்தில் பார்க்கும்போது பாருங்க, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பிரியமானவர்களே. இங்கே உலகத்துல தான் இந்த வேறுபாடு எல்லாம், உலகத்துல தான் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் எல்லாம். ஆனால் கடவுள் அப்படி என்ன செய்யலைங்க? கர்த்தர் நம்மளை அப்படி பார்க்கறதே கிடையாது. எல்லாத்துக்குள்ளும் என்ன இருக்குது? ஆத்மா இருக்குன்னு தான் அவர் பார்க்கிறார். இவன் ஒரு ஆத்மா, இவன் என்னால் படைக்கப்பட்டவன், இவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தை தான் தேவனுக்கு இருக்கிறது. அவர் வித்தியாசம் பார்க்கறது இல்லை, அவர் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அவர் பட்சாபாதம் உள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அது மாத்திரமில்லை, சங்கீதம் 116:15 வாசிங்க. சங்கீதம் 116:15 வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். பார்த்தீங்களா? இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதும். பார்த்தீங்களா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவர் மரிச்சிட்டாருன்னு சொன்னா நமக்கு ஒருவேளை பழகின நினைவுகள் வரும். நம்ம கண்டிப்பாக மனதுக்குள்ள வேதனைப்படுவோம், கண்ணீர் வரும். கண்டிப்பாக நம்ம அழுகாமல் இருக்க முடியாது. பாருங்கள், இன்னொரு லாசர் மரித்த போது என்ன செய்தார் ஆண்டவர்? இயேசு கண்ணீர் விட்டார். என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு துக்கம் இருக்குது, பாரம் இருக்கிறது, அவங்களோட பழகின நினைவுகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்னதுங்க, நம்பிக்கையற்ற மக்களை போல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். கண்டிப்பாக எங்கே பார்ப்போம்? அவரை பரலோகத்திலே பார்ப்பேன் என்ற அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். பார்த்தீங்களா? அதைத்தான் இங்கே வேதம் சொல்கிற பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு, இறைவனின் பார்வைக்கு அது அருமையானது. ஏன் அருமையானதுன்னு கேட்டால்,
ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளையா இந்த உலகத்துல அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது அவன் வாழக்கூடிய இடம் பரலோகம். தேவன் வாழக்கூடிய இடத்துல போய் அவன் என்ன செய்ய போறான்? வாழ போறான். அதனாலதான் தேவன் சொல்றாரு, வேதத்துல படிக்கிறோம் இல்லையா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற, உலகம் பார்க்கிற பார்வை வேற. பாத்தீங்களா? அப்போ இங்க நாம் பார்க்கிற வேலையில இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நாம் இங்கே வாசிக்கிறோம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறாரு? மரிக்கிறார். மரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, அதாவது தேவன் மனிதனை படைக்கும் போது அவன் சாகணும்லாம் படைக்கலைங்க. அவனை சிறப்பா படைத்தாரு, படைப்பின் மகுடமா படைத்தாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு கடைசியா அவனை படைச்சாரு, சகலத்தையும் ஆண்டுகொள் என்று சொல்லி படைத்தாரு, சகல அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. அப்ப அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு. அது மாத்திரமில்லை, நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம், பகலில சாயங்கால வேலையில குளிர்ச்சியான வேலையில தேவன் உலாவிட்டு போட்டான்னு படிக்கிறோம். ஆதாம் ஏவாளும் போய் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு படிக்கிறோம். மனிதனுடைய ஐக்கியத்தை கர்த்தர் விரும்பினார் என்று படிக்கிறோம். அந்த மாதிரி இருந்த அந்த மனுஷன் என்ன செய்தான்? அவன் மரணத்தை என்ன பண்ண, அவனே என்ன பண்ணினான்? தேடிக்கொண்டான் என்று பார்க்கிறோம். கடவுள் மனிதனை, தேவன் மனிதனை சாபனம்லாம் படைக்கிறான். அது மனிதனாய் தேடிக்கொண்ட சாபம் என்று பார்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால அவன் என்ன செய்தான்? அவன் மரணத்தை தேடிக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே அவன் பார்த்தீங்கன்னா மரணத்தை தேடிக்கொண்டான். அவன் தேடிக்கொண்டது மாத்திரமல்ல, வாழையடி வாழையாக என்ன செய்கிறோம்? ஆதாமிலிருந்து இன்னைக்கு உலகத்துல எல்லா பக்கத்திலும் நம்ம மக்கள் என்ன செய்கிறோம்? பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் வழியாகத்தான் நம்ம எல்லாமே வந்திருக்கிறோம். அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த பாவம் எல்லாருக்குள்ளும் வருகிறது. இப்போ அவனுக்கு வந்த மரணம் நமக்கும் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் எத்தனை வருஷங்க வாழ்ந்தார் பூமியில? ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 930 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் பூமியில அதிகமா வாழ்ந்த நபர் யார்? மெசுலா 969 வருஷம். அப்போ இவரெல்லாம் பார்க்கும்போது வருஷங்கள் அதிகமா ஆரம்பத்துல மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்புறம் போக போக எதுக்கு ஆயுஷனால கர்த்தர் குறைக்கிறார்? 120 வருஷம் ஆச்சுல. 120 வருஷமா எப்ப ஆக்குறாரு? மனுஷனுடைய ஆயுசு காலத்தை எப்ப 120 ஆக்குறாரு? நோவா காலத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க பாருங்க, மனுஷனுடைய ஆயுசுனால ஆண்டவர் குறைக்கிறத நீங்க படிக்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்ப பாருங்க, ஆயுசுனால என்ன பண்றாருங்க? குறைக்கிறார். 930 முதல் மனுஷன் வாழ்ந்தான், ஆதாம் வாழ்ந்தான். மெசுலா 969 வருஷங்கள் வாழ்ந்தார். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தா என்னதுங்க? ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே வருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுல கீழேயே பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்க. பாத்தீங்களா? பூமியில அந்த நாளில என்னாச்சுங்க? மனுஷனுடைய அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? பெருக ஆரம்பிச்சிருச்சு. தேவன் விதிச்ச அந்த கோட்டை மனுஷன் மீறிட்டான். இப்படி வேணா வாழலாம், இப்படி வேணா இருக்கலாம். என்னங்க? தேவன் குறித்த அந்த எல்லையை அவன் மனிதன் மீறி விட்டான். தன் சுய இஷ்டத்துக்கு வாழ்வது, இஷ்டப்படி வாழ்வது, தேவனை கோபப்படுத்தி வாழ்வது, சுபாவப்படி வாழ்வதில்லை. ஆணுக்கு ஆண் திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம். இன்னைக்கு அது மாதிரி காலத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் என்ன செய்யறாரு? அவர் மனசாவப்படுகிறார். ஏன்டா அவனை படைச்சோன்னு என்ன செய்யறாரு? தேவன் அங்கே மனசாவப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயுசு நாளை குறைக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாமே. இன்னும் ஆயுசு நாள் குறையுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 90க்கு வந்துருங்க. அதாவது 90ஆம் சங்கீதத்துக்கு வந்துருங்க. 90ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? இப்போ என்னாச்சுங்க? கடைசியில் எங்கே வந்து நிற்குது? 70, அதை விட்டா 80, அதுக்கு மேலே போனால் என்ன? வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரம் கடந்து போகுதுன்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஏன் தேவன் அந்த ஆயுசு நாளை குறைச்சிட்டே வரான்னு கேட்டால், பாவம், அக்கிரமம். இன்னைக்கு உலகத்தில் பாவம் பெருத்து போன உலகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் தேவன் என்ன பண்றாரு? அங்கே அந்த ஆயுசு நாளை குறைத்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேலையில மனிதன் என்ன செய்வதில்லை? அவன் சிந்தித்து பார்ப்பதில்லை. இந்த உலகத்தில் எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும்,
நானும் ஒரு நாள் மறிப்பேன், மறிச்சோம்னா நான் எங்க போவேங்கிற அந்த கேள்வி யாரும் என்ன செய்யறது இல்லை. இன்னைக்கு உலகத்துல அநேகர் கேட்கறது இல்லை. இந்த உலகத்திலேயே தான் அவங்க நிரந்தரமா வாழ்வது போல இப்ப படிச்சோம் 70 அல்லது 80, அதுக்கு மேல நம்ம 100 தாண்டுவோம்னா இன்னைக்கு கஷ்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வேலையில இந்த உலகத்துக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த உலகத்துல என்னை ஒரு நாள் மரணம் சந்திக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய இடத்தை நான் எங்கே கழிப்பேன் என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் ஒரு முடிவல்ல, அது ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது சரீர மரணம் என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் மரணம். இது வந்து உடலை விட்டு உயிர் பிரிவு தான் பார்த்தீங்கன்னா இந்த மரணம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தற்காலிக பிரிவு. இது வந்து முதல் மரணம். இன்னைக்கு இதை பற்றி தான் என்ன செய்கிறாங்க, அநேகர் கவலைப்படுறாங்க. உடம்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஆனால் எதுக்கு கொடுக்கறதில்ல, உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கறதில்ல. இன்னைக்கு நிறைய நாங்கள் ஊழிய பாதையில் போகும்போது சில மக்களை நாங்கள் போய் பாரம்பரிய கிறிஸ்துவை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே வந்தால் எங்களுக்கு கல்லறை கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன கிடைக்கும்? கல்லறை கிடைக்குமா? அந்த கல்லறை கிடைக்காதேன்பா. அப்போ அவங்க எதை பற்றி யோசிக்கிறாங்க? எதை பற்றி யோசிக்கிறாங்க? இந்த சரீரத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க. உள்ள இருக்கிற ஆத்மா எங்கே போகணும் அதை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை, அது இங்கே வேணா போட்டுக்க, அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு என்ன செய்கிறாங்க. வாழக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, இரண்டாம் மரணத்தை பற்றி இயேசுசாமி என்ன பண்ணியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து அவர் பேசியிருக்கிறார். அப்போ நித்திய காலம் ஆத்மா நரகத்திலே தள்ளப்படுவதுதான் இரண்டாம் மரணம் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதை கூட வெளிப்படுத்தல் 20:11 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம பார்த்துக்கலாம். அது வீட்டில் போய் கூட நீங்கள் வாசிச்சிங்க, நான் நேரங்கிறதை நான் சுருக்கிறேன். அது மாத்திரமில்லை, அடுத்து 2 பேருடைய நிரந்தரமான இடம். இப்போ பணக்காரனை பற்றி நம்ம பார்த்தோம், இந்த ஏழை லாசரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்போ 2 பேருடைய நிரந்தரமான இடம் எங்கே என்று பார்க்கிற வேளையில பாருங்க, இந்த லாசருவை பற்றி நம்ம பார்க்கிறோம். இவன் சென்ற இடம் பரலோகம், ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவது பரலோகம் தான் கருதப்படுகிறது. அப்போ பாருங்க, அவன் சென்ற இடம் பரலோகம். கர்த்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் போனான், அவன் தேற்றப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் போனான். கர்த்தர் இருக்கக்கூடிய இடத்துல இவனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. கண்டிப்பா அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா நம்ம எங்கதான் வாழ போறோம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம போய் இருக்க போறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். நினைக்கும் போது நமக்கு உள்ள மகிழவில்லையா? கர்த்தரை அதிகமா நம்ம துதிக்க வேண்டும். அவர் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு இடமா என்று சிந்திக்கும் போதே நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, பூமியிலே அவன் பட்ட பாடுகள் இனி அங்கே கிடையாது. பூமியில தான் என்ன பண்ணாரு லாசரு, பசியா இருந்தாரு, வேதனை இருந்தது, வியாதி இருந்தது, அதெல்லாம் நம்ம இங்கே படித்தோம். ஆனால் அங்கே நித்தியத்தில் போகும்போது ஆண்டவர் கூட அவர் இருக்கிற வேலையில பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வியாதி இல்லை, பசி இல்லை, வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை தான் பரலோகத்தில் லாசரு அனுபவித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதே போல லாசரு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் எப்படி இருக்கிறாருங்க, தேற்றப்பட்டு கொண்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அந்த ஆப்போசிட்டால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத படிக்கிறோம், துக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தண்ணி தாகத்தில் அவர் என்ன செய்கிறாரு, கதறுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, லாசர் எந்த ஒரு கோரிக்கை என்ன செய்யலாங்க, போய் கோரிக்கை எதுவும் வச்சார லாசரு? எந்த கோரிக்கையும் அவர்கிட்ட போய் வைக்கல. அவருக்கா யார் பேசிக்கிட்டு இருக்கா? அந்த வேத பகுதியில், அதாவது லாசரு பேசுனதான் நீங்க வாசிக்க முடியுமா? இந்த வேத பகுதியில் அவர் எதுவுமே என்ன செய்யல, பேசல. அவருக்கா யார் பேசிட்டு இருக்கா? ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், அவன் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லி என்ன செய்யறாரு, அங்கே ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லாசருவை பற்றி கர்த்தரை என்ன செய்யறாரு, அங்கே சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அதான் ஒரு பெரிய பாக்கியம். இப்போ இந்த லாசருவோட இடத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 2வதா ஒருத்தர் மரிச்சாரே, அந்த பணக்காரர். அவர் எங்கே போனாருன்னா பாதாளம் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு அவர் போறார். அங்கே அவர் எங்கே யார் கூட இருக்க போறாரு, சாத்தான் கூட அவருக்கு ஒரு இடம். லாசரு கர்த்தரோடு ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு, இவன் எங்கே போறான், சாத்தானோடு போய் இவனுக்கு அங்கே இடம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பாதாளத்தில் என்ன செய்கிறார், லாசருவை பார்க்குறான். பாருங்க, பூமியில வாழ்ந்த போது தன் வீட்டு வாசலில் கிடந்த அவனுக்கு சோறு கொடுக்க அவனுக்கு முடியல. ஆனால் என்ன செய்கிறான், அவன் பார்த்துட்டு அவன் தேட்டரை கொண்டு போய் பார்த்துட்டு இவன் கேட்குறான், ஆபிரகாமே எனக்கு என்ன செய்யுங்க, அவனுடைய விரலில் இந்த தண்ணியை நினச்சி என்னுடைய நாவல் என்ன செய்யுங்க, குளிர பண்ணுங்கன்னு கேட்குறான். எப்படிங்க, இது ஆச்சரியமா இல்லையா? தன் வீட்டு வாசலில் கிடந்தவனுக்கு ஒருவேளை சோறு கூட உண்டால முடியல, அங்கே போய் அவன் தேட்டரை கொண்டு இருக்கும்போது நீ என்ன கேட்குற, ஒரு சொட்டு தண்ணி கேட்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்க. அப்போ அப்படியே சூழ்நிலை என்னங்க, சூழ்நிலை அப்படியே எங்கே போய் மாறுது. அங்கே ஒருவன் பல்லவத்துக்கு போகிறான் லாசரு, ஒருவன் நரகத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யன் என்ன செய்கிறான், அவன் நரகத்துக்கு போகிறான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்
நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, கண்டிப்பா அந்த பணக்காரனுக்கு லாசரை பார்த்து என்ன இருந்திருக்குங்க? பொறாமை வந்திருக்கும். என் வீட்டு வாசல்ல கிடந்தவன் இன்னைக்கு அங்க இருக்கிறான், நல்ல இடத்துல இருக்கிறான், நான் எங்க இருக்கிறேன், இந்த அக்னி சுவாலையில கிடக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு? அவர் கண்டிப்பாய் அவர் வேதனைப்பட்டு இருப்பார். அது மாத்திரமில்லை, இவனுக்கு நிலையான இடம் நரகம் என்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? அறிய முடிகிறது. அது மாத்திரமில்லை, இவன் 2 விண்ணப்பங்கள் வைக்கிறான். 2 விண்ணப்பங்கள் வைக்கிறான். ரெண்டுமே என்னாச்சுங்க? அதுக்கு பதில் இங்க வரல, அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இங்கே பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ அந்த நரகம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது சதா காலம் அழுகிற ஒரு இடம், சதா காலம் பற்கடிப்பு உள்ள ஒரு இடம். அது மாத்திரமில்லை, அது அதிக வேதனை உள்ள இடம் சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அங்கே புழு சாவாது, அங்கே அக்னி அவியாது, அங்கே உள்ள போனவங்க இங்கே வர முடியாது, இங்கே போனவங்க அங்கே வர முடியாது. அவன் அந்த கோரிக்கை வைக்கிறான். அப்போ என்ன செய்யறாரு? இங்கே உள்ளவங்க அங்கே வர முடியாது, அங்கே உள்ளவங்க இங்கே வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இந்த பாவிகள் செல்லக்கூடிய இடத்துக்கு இவன் என்ன செய்யறான்? இவன் அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகம் எப்படிப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம், நரகம் எப்படிப்பட்டங்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான குறிப்பு என்னவென்று சொன்னால், இப்போ ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்னங்க இவன் பணக்காரன் வந்து இப்படியெல்லாம் போயிட்டானா, இல்லை லாசர் ஏழையா இருக்கவும் ஒரு பரலோகம் போயிட்டாரா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன தோணுது? லாசரு ஏழையா இருக்கவும் தான் பரலோகம் போனாரா, இல்லை பணக்காரன் இருக்கவும் தான் அந்த பணக்காரன் பாதாள மைய நரகத்துக்கு போனாரா? சொல்லுங்க. அப்படியா இருக்கும்? அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் நம்முடைய தேவனை அநீதி செய்கிறவர் அவர் அப்படி செய்யலை. அவர் சரியாய் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் சரியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவர். தராசை நேராக தான் பிடிப்பார். தராசு எப்படி பிடிக்கிறது அப்படி பிடிக்கிறது அவருக்கு தெரியாது, சரியாய் பிடிப்பார். ஒரு தேவ ஊழியர் சொல்லும்போது, கர்த்தர் பிடிக்கிற தராசு தங்க தராசு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குங்க? தங்க தராசு எப்படி இருக்கும்? துல்லியமாக எடை போடுவாங்க. வியாபாரிகள் இந்த விறகு கடையில் ஒரு தராசு வச்சுருப்பாங்களே, அது எப்படி இருக்கும்? துல்லியமாக என்ன செய்யாது? துல்லியமாக அளக்க முடியாது. பார்த்தீங்களா? அப்போ இங்கே பார்க்கிற வேலையில் பாருங்கள். அப்போ 2 பேரும் இப்போ இவன் இங்கே போனதுக்கு என்ன காப்பாது? அதை பார்த்தீங்கன்னா அது அந்த பணக்காரன் வாயிலே சொல்கிறான் பாருங்க. என்னவென்று பார்த்தால், அவன் நரகம் போகிறதுக்கு என்ன காரணங்கிறத அவனே சொல்கிறான் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம். பார்த்தீங்களா? அப்போ இந்த பணக்காரன், அந்த ஐஸ்வர்யவான் நரகம் போகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? அவன் மனம் திரும்பல. என்ன செய்யலைங்க? கர்த்தர் என்று வரல, தன்னை படைத்த தேவனத்துக்கிட்ட வரல, தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்பதை அவன் அறியல. பாருங்க, அவர் வீட்டு வாசல்ல ஒரு விசுவாசி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்துமா அவர் தேவனை அறிந்து கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் வீட்டு வாசல்ல ஒரு விசுவாசி இருக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற லாசர் அங்கே இருக்கிறார். அதை பார்த்து கூடவா என்ற அந்த பணக்காரனுக்கு அந்த ஒரு எண்ணம் வரல? யோசிச்சு பாருங்க. அப்போ இவன் இவன் சென்ற பாதை பாவ பாதை. அதனாலதான் என்ன பண்ணா அவன் நரகம் போனான்னு படிக்கிறோம். அப்போ மனம் திரும்புதல் என்றால் என்ன? முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மனம் திரும்புதல் அப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல்னா என்ன? இதுவரைக்கும் போயிட்டு இருந்த அந்த தவறான பாதை, இதுவரைக்கும் போயிட்டு இருந்த அந்த பாவ பாதை, நாம் விருப்பப்பட்டு செய்த அந்த பாவ காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பார்வைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பார்வையை திருப்பணும், நம்முடைய மனதை நம்ம திருப்பணும். யோவான் ஸ்நானகர் பண்ணின முதல் பிரசங்கத்தை பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு ஒரு பிரசங்கம் பண்ணார். அதே பிரசங்கம் தான் நம்முடைய கர்த்தர் பண்ண முதல் பிரசங்கம். அதுதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்லி அவரும் பிரசங்கம் பண்ணான்னு படிக்கிறோம். அப்போ மதம் மாறுவது அல்ல கிறிஸ்தவம், மனம் மாறுவதுதான் என்னங்க கிறிஸ்தவம். உள்ளத்துல அவருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அதுல வசனம் 10லிருந்து 12 வரைக்கும் படிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் படித்தப்பை ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாத்தீங்களா? நீ அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா எழுதுகிறார். புறஜாதிகளும் பாவிதான், யூதர்களும் பாவிதான். எல்லாரும் யார் வழியா வந்தவங்க? எல்லாருமே ஆதாம் ஏவாள் வழி வந்தவங்க தான் சொல்லும் பொழுது பாருங்க, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா அந்த ஆதாமுடைய வித்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்ப ஆதாம் செய்த பாவம் வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யுதுங்க? அது கடந்து வருகிறது. எப்படி நம்ம ஒரு பிள்ளைகள் அந்த மொழி பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போகும். நாம பேசக்கூடிய மொழியை நம்ம பிள்ளைகள் பேசுவாங்க, நம்ம பிள்ளைகள் பேசக்கூடிய மொழியை அவங்க பிள்ளைகள் பேசுவாங்க.
அதே போல பாவம் என்ன செய்யுங்க, அது வாழை அடி வாழையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கடந்து கடந்து போயிட்டே இருக்கும். சரியா? அதாங்க சொல்றார், நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இன்னைக்கு பாவ உணர்வு இன்னைக்கு அநேகருக்கு வரமாட்டாங்க. பாவத்தை என்ன செய்யறாங்க, துணிகரமா செய்யறாங்க. பாவம் தெரிஞ்சே அவங்க செய்யறாங்க. பாவம் தெரிஞ்சு என்ன செய்யறான், இன்னைக்கு சாத்தான் பார்த்தா அந்த பாவத்துடைய விளைவுகளை சொல்ல மாட்டான். சாத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான், பாவம் செய்ய என்ன செய்வான், தூண்டி விடுவான். அவங்கள பாவத்தில் இழுத்து மாட்டி விட முயற்சி பண்ணுவான். பாவத்தில் விழுந்த பிறகு அவன் சொல்லுவான், நீ வாழாத செத்துருன்றுவான். இந்த பாவம் பண்ணீங்களே, வெளியே தெரிந்தா உனக்கு சங்கடம், உனக்கு அவமானமா போய் என்ன செய்ய, நீ செத்து தொலைன்னு என்ன பண்ணுவான், அவனை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய மனிதனாய் சாத்தான் காணப்படுவான். பார்த்தீங்களா? அப்போ தேவனை தேடுகிற உணர்வு இன்னைக்கு மனிதனுக்கு இல்லாமல் போச்சு. தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பதை நம்ம படிக்கிறோம். அது மாத்திரமில்லை, எல்லாரும் வழி தேர்வு, தேவன் விதிச்ச வழியை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே விலகி போயிட்டாங்க. அவனவன் தன் பார்வைக்கு செம்மையான வழியிலே போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவனவனுக்கு ஒரு பாதை, அவனவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனவன் உன்னை ஏற்படுத்தி வச்சுக்கூட என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனும் போயிட்டு இருக்கிறான். கடவுளை யாராவது உண்டாக்க முடியுமா, இறைவனை யாராவது படைக்க முடியுமா? அது முடியவே முடியாது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக என்ன பண்றாங்க, உண்டாக்குறாங்கன்னு வேதத்தில் படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் ஒரு சேர கெட்டு போயிட்டாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி இங்கே வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இயேசு கிறிஸ்து மனுமக்களை படைத்த தெய்வம், மனிதன் மீது பாரம் கொண்ட தெய்வம். ஆதியாக 3:15 அவர் சொன்னார். ஆதியாக 3:15 முதலாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமுள்ள வசனம். அவர் சிறிய நிமித்தாக இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி அன்றைக்கே அவர் வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் இயேசு என்ற பெயரிலே வந்து அவர் நமக்காய் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி சொன்ன கர்த்தர் என்ன செய்தார், அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக 1 தீமோத்தேயு 1:15 படிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அருமையான வேத வார்த்தை. இன்னைக்கு நம்ம அநேக காரியத்துக்கு போறோம், வேலைக்கு போறோம், படிக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல அதை விட மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அருமையான நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்று சொன்னால், பாவி என்ன செய்யணுங்க, பரிசுத்தமான மாற்றம். பாவி என்ன செய்யணுங்க, நீதிமானா மாற்றம். துஷ்ட மனுஷனை என்ன செய்யணுங்க, தனக்கு இஷ்டமான மனுஷனா மாற்றம். பாவியை பாவத்தோட பரலோகத்தில் வச்சுக்க முடியாது. உதாரணமா உலகத்தில் வாழ்கிற மனிதன் ஒரு தவறு செஞ்சுட்டான், இல்லை ஒரு கொலை குற்றம் செஞ்சுட்டான், ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாவம் செஞ்சான்னு சொன்னா அந்த அரசாங்கம் என்ன செய்யாதவனை தண்டிக்காமல் விடாது, கொண்டு எங்க சிறையில் போட்டுருவாங்க. அப்போ அவங்க அப்பா போய் சொன்னாலும் சரி, போய் சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஐயா என் பிள்ளைதான் தப்பு பண்ணிச்சு, அவனுக்கு பதிலாக என்ன உள்ள வச்சுக்கணும் அரசாங்கம் கேட்குமா? கேட்காது. தப்பு பண்ணது யாரு, அவர் கொண்டே உள்ள கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலக பிரகாரமான ஒரு அரசாங்கமே ஒரு பாவியை தண்டிக்க விரும்புகிறது என்று சொன்னால், இந்த பாவித்தோடு ஒரு பாவி மரிச்சா அவன் பரலோகத்தில் எப்படி தேவன் சேர்த்துக்கிடுவார். நம்முடைய ஆண்டவரை பற்றி பார்க்கும் பொழுது அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பாவத்துக்கு ஒத்து போக மாட்டாரு, பாவத்துக்கு ஆதரவாக நம்முடைய தேவன் போக மாட்டார். பாவத்தை மன்னிக்கிற தேவன். வேதத்தில் படிக்கிறோம், ஒரு முறை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட சிறிய நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் வர்றாங்க, இவரை நாங்கள் கையுமையுமா பிடிச்சோம், இவரை என்ன பண்ணுங்க, மோசே சட்டம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுது, என்ன செய்யணும், கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும் சொல்லுகிறது. எல்லாரும் வர்றாங்க. அந்த பெண்ணோடு கூட தவறான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனை விட்டுட்டாங்க. அப்போ வரும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் என்ன செய்யும், முதலாவது கல்லை எரின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கல்லை போட்டு ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணு மேலே கல்லறியக்கூடிய தகுதி யாருக்கு தான் இருந்துச்சு சொல்லுங்க? அவருக்கு மாத்திரம்தான் அங்கே இருந்துச்சு. கல்லறியக்கூடிய தகுதி யாருக்கு இருந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருந்தது. ஏன்னா அவர் தான் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் தான் பாவம் இல்லாத தெய்வம், அவர் தான் உன்னதமான தெய்வம். அப்போ வந்த தெய்வம் அவள் பாவத்தை மன்னித்து, மகளே பாவத்தை மன்னிச்சு இனி என்ன செய்யக்கூடாது, இனி பாவம் செய்யாதே. பாவத்தை மன்னிக்கிறார், ஆனால் என்ன செய்கிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்து அங்கே அனுப்புவதை நாம் என்ன செய்கிறோம், நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை பாவத்திலிருந்து மீட்கணும், பாவத்திலிருந்து விடுதலை செய்யணும். அதுக்கு என்னங்க, பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவர் பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்குறாரு. எல்லாரும் விலகி போயிட்டாங்க, எல்லாரும் ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைகள், என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் நரகம் போகக்கூடாது என்று சொல்லி விரும்பி ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? பெற்றவங்களுக்கு தான் என்ன தெரியும், பிள்ளையோட அருமை தெரியும் சொல்லுவாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ராஜா கிட்ட ஒரு வழக்கு வருதுக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு வழக்கு வரும். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை இறந்து போயிருக்கும், அப்போது ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க,
2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. 2 பேரும் இது ஏன் பிள்ளை தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்போ சாலமோனுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கு. அவர் என்ன செய்வார், யோசிச்சு பார்ப்பார், இந்த வழக்கை எப்படி தீர்த்து வைக்கிறது. அப்போ என்ன செய்யலாம், ஒன்று செய்யலாம், இந்த குழந்தை என்ன செய்யலாம், 2ஆ வெட்டி என்ன செய்யலாம், சரி பாதியாக பிரித்து கொடுத்துலான்னு அவர் சொல்லும்போது உண்மையில் தாய்க்கு என்ன செய்யுதுங்க, அங்கே இதயம் வலிக்கிறது, அவளுக்கு இதயம் துடிக்கிறது. ஐயோ என் பிள்ளை சாக போகுதே என்னங்க, அவள் அழுகிறாள், வேதனைப்படுகிறாள். அவள் என்ன சொல்றான், இந்த பிள்ளையை அவள்கிட்டயே கொடுத்துருங்க, என் பிள்ளை உயிரோடு இருந்தா போதும் என்றவர் சொல்கிறாள். அதாங்க அந்த தாயினுடைய குணம். அதே போல இன்னைக்கு எவ்வளவு பேரை பத்தி நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு மனுஷன் உண்டாக்கின மிருகத்தை பத்தி படிக்கிறோம், மனுஷன் உண்டாக்கின தெய்வங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். சவாலை விட்டு நான் சொல்கிறேன், உலக மக்கள் பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்த, தன் ஜீவனை கொடுத்த, ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அப்போ பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை மீட்க, பாவத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல 1 யோவான் 1:7 படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எந்த ரத்தம் நம்ம பாவத்தை மன்னிக்காது, ஆட்டு ரத்தமோ, மாட்டு ரத்தமோ, கோழி ரத்தமோ, எந்த ரத்தமும் நம்ம பாவத்தை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. அது மிருக ரத்தம். அந்த ரத்தம் எப்படி நம்ம உடம்புக்கு எப்படி ஒத்துக்கும், என் உடம்புக்கே ஒத்துக்காத போது என் பாவத்தை எப்படி அது நீக்கும், அதுக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பது அது பரிசுத்த ரத்தம். பரிசுத்தமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய ஊழியம் முழுவதும் பரிசுத்தம். அவரிடத்துல எந்த ஒரு பாவமும் கிடையாது. பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட தேவன் தான் உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே துடிக்க துடிக்க தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காய் மரித்தார். கல்வாரி காட்சி என்னும் போதுதான் நம்முடைய கண்கள் கலந்து உள்ள உருவும். எப்படி இதனால் இந்த காரியம் அவரால் செய்ய முடிகிறது. மகா பாவியை என்னையே அவர் நேசித்தாரே. அவர் சொல்லும்போது பாவிகளிலே பிரதான பாவின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, அப்போ நம்மையே நேசித்தார். நம்ம நேசித்து அந்த உன்னதமான சாணத்தை விட்டு பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையிலே முன்முடி சூடப்பட்டவராக, முகத்திலே காரி ஊழப்பட்டவராக, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராக, உடம்பிலே அநேக சவுக்கடிகள் பட்டவராக, தன் கடைசி சொத்து ரத்தம் வரைக்கும் பூமியிலே அவர் உங்களுக்காய் எனக்காய் அவர் சிந்தினார். அவர் மரிக்க அவசியமில்லாத தேவன் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் அவர் வாழ்கிறார். பார்த்தீங்களா, இந்த ஒரு காரியத்தை நீங்க உள்ளத்துல நம்பும் போது நீங்க என்னவா மாறுறீங்க, நீங்கள் அந்த பரலோகத்துக்கு தகுதியாகிறீங்க. நீங்க பரலோக வாசியாய் மாறுகிறீர்கள். எளிய விசுவாசம் தான். இந்த பாவ மன்னிப்பு காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த பாவ மன்னிப்பு கடையில் எங்கேயும் கிடைக்காது. பாவ மன்னிப்பு தருகிற, பாவத்தை மன்னிக்க ஒரே அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தான் நமக்கு அது கிடைக்கும். ஆகவே பிரியமான தேவஜனம், இந்த கூடுகளை யாராவது நீங்கள் இன்னும் இயேசு ஆண்டவர் உங்கள் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கான செய்தி, நல்ல செய்தி. உலகத்திலே ஒரு அருமையான நல்ல செய்தி, நற்செய்தி இந்த செய்தி தான். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன சார் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து நேருக்கு அவர் தரிசனமான சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 5 படிக்கிறோம். அப்போ இந்த செய்தி உங்களுக்கான செய்தி. நீ ஒருவேளை பாவத்தினால் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் தவறி போய் பாவம் செஞ்சுட்டேனே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், என் பாவத்தை யார் மன்னிப்பா? ஒருவேளை நீங்கள் தற்கொலை முயற்சி கூட செய்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் தேவ வார்த்தை வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள். இந்த வார்த்தையை கவனிங்க, சகல பாவங்கள் என்று சொல்லும் பொழுது அது என்ன பாவம் வேணா இருக்கலாம். நீங்கள் மனதார அவர்கிட்ட வந்து உங்க பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் பாவங்களை எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது, நீர் எனக்காய் வந்ததை நான் கேள்விப்பட்டேன், எனக்காய் இயேசு என்ற பெயரிலே பிறந்து எனக்காய் வாழ்ந்து இறுதியிலே கல்வாரி சிலுவையிலே துடிக்க துடிக்க எனக்காய் ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த செய்தி எனக்கு வந்தது நான் நம்புகிறேன். என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் தேவ பிள்ளையாய் மாற முடியும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே ஆண்டவரே சொன்ன அருமையான ஒரு சம்பவம், சரித்திர சம்பவம். இந்த சம்பவம் பார்த்தீங்களா, உலகத்தில் இன்னைக்கு 5 விதமான கருத்துக்களை பார்க்கும். உலகம் பல்வேறு விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையிலே தேவனை தேடி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடி வந்தது, மனிதனை தேடி வந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனை நேசித்து வந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா, அப்போ இந்த மாலை பொழுதில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான 2 மனுஷனை பற்றி பார்க்கணும். ஒருவன் பணக்காரன், ஒருவன் லாசரு, ஏழையாகிய லாசரு. 2 பேரும் பூமியில் வாழும்போது நல்லா வாழ்ந்தாங்க. பணக்காரன் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த லாசரு கொஞ்சம் கஷ்டப்பட்டார், பாடுகள் பட்டார், துன்பப்பட்டார். ஆனாலும் கூட அவர் தேவ பிள்ளையாய், மறுபடி பிறந்தவராய்,
மனம் திரும்பினவராய் அவர் கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷனாய் அவர் பரலோகத்திலே சென்று வாழ்வு நாம் கேட்டோம். இது சரித்திர உண்மைங்க. அதனுடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடிஞ்சு போற வாழ்க்கை அல்ல. கண்டிப்பா எல்லா மனுஷனும் அவருக்கு முன்ன போய் நிற்கணும். எல்லாரும் அவருக்கு முன்ன போய் நிற்கணும். அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்ன போய் நம்ம என்ன செய்வோம்? பரிசை பெற போய் அங்கே நிற்போம். ஒருவேளை எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொன்னால் வெள்ளை சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. அதிலே அவர் கண்டிப்பாய் சர்வலோக நியாயாதிபதியை என்ன செய்வார்? உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான தருணம் இந்த வேலை. ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராவது இன்னும் நீங்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. இயேசு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களையும் அவர் நேசிக்கிறார். பாவியான என்னையும் அவர் நேசித்தார், என்னையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். உங்களையும் கண்டிப்பாய் மாற்றுவது இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நீங்கள் உள்ளத்தில் இந்த இயேசு ஆண்டவரை நீங்கள் உங்கள் சொந்த தெய்வமாக, உங்கள் இரட்சகராக, உங்கள் மீட்பராக, உங்கள் பாவ பரியாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையிலே உங்களுக்கு அவர் பாவ மன்னிப்பு தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகிய உங்கள் உள்ளத்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாய் அவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீ கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் நம்ம இங்கே இருக்கிறோம். அவங்களுக்கு 2 விதமான எச்சரிப்புகள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பகுதியிலேயே பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 2 விதமான எச்சரிப்புகள். ஒன்று பாருங்க, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணும்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும். என்னங்க, எங்கே பொக்கிஷம் சேர்க்கணும்? பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும். கர்த்தருக்காய் நிறைய நம்ம என்ன செய்யணும்? அவருக்காய் உழைக்கணும். அவருக்காய் நம்ம நிறைய காரியங்களை செய்யணும். அவரை பற்றி மக்களுக்கு அறிவிக்கணும். அந்த பணக்காரனை பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்தார், எல்லாம் நிறைய சேர்த்திருந்தார். அவர் ஏதாவது நரகம் போட்டு ஏதாவது காப்பாத்துச்சா? அவர் ஆஸ்தி அவரை காப்பாத்துச்சா? அவருடைய சொத்து பத்துக்கள் அவரை காப்பாத்துச்சா? அப்போ நாம் அதிலிருந்து என்ன ஒரு பாடம் கற்றுக்கிறோம் என்று சொன்னால், நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தெரியும். நமக்கும் தேவன் நியமித்த நாட்கள் இந்த பூமியில் வாழ போகிறோம். அப்போ அந்த நாட்களுக்குள்ளாய் நாம் கர்த்தருக்கென்று என்ன செய்தோம்? கர்த்தருக்காய் என்ன காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காய் பிரயாசம் எடுக்கிறோமா? சபையின் ஊழியங்களிலே பங்கெடுக்கிறோமா? நம்மை பற்றி, அதாவது கர்த்தரை பற்றி அறியாத மக்களுக்கு நாம் ஆண்டவரை எந்த விதமாய் நாம் கொண்டு செல்கிறோம்? சுவிசேஷம் விதமாய் நாம் கொண்டு செல்கிறோம். அப்படி நீங்கள் கர்த்தருக்காய் எடுக்கிற பிரயாசத்துக்கு உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்கள் கண்டிப்பாக உண்டு என்று நீங்கள் பார்க்க முடியும். அதே போல இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பணக்காரன் பாருங்க, பாதாளம் போன பிறகு அவனுக்கு என்ன வருது? அப்போதான் அவனுக்கு ஆத்துமாதாயம் செய்யலாங்கிற எண்ணம் வருது. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றான்? இந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 16க்கு வாங்க. லூக்கா 16:27 வாசிங்க. அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பனின் வீட்டுக்கு அனுப்பும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப அவருக்கு ஆத்துமாதை செய்யலாங்கிற எண்ணம் எங்க வருது? எங்க வருதுங்க? அங்க போனதுக்கு அப்புறம் வருது. அப்போ ஒருவேளை நாம் கர்த்தரை அறிந்தோம், சுவிசேஷத்தை நாம் அறிந்தோம், நம் தேவாதி தேவனை அறிந்தோம், அவருடைய பிரதிநிதியாக நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் அவரை பற்றி நாம் அறிவிக்காவிட்டால், அவர் சொல்றார், சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பார்த்தீங்களா? அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரையும் நம்ம அன்பு கூறுறோம். அவங்க ஆத்மா நரகம் போயிடக்கூடாது, அவங்க பரலோகம் வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுங்க? விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை உங்க கையில தந்திருக்கிறார். சுவிசேஷம் சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை உங்க கையில என் கையில தந்திருக்கிறார். அப்ப நம்ம அதை கொண்டு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு கைப்பிரதி கொடுக்கலாம், ஊழியக்காரத்தை அழைச்சிட்டு வரலாம், சகோதரர்கள் இங்கிருந்து நீங்க அங்க கூட்டிட்டு போகலாம். அந்த ஆத்மா பத்தின பாரம் நமக்கு வேண்டும். பார்த்தீங்களா? இதுல ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். அப்போ நம்ம அண்டை வீட்டாருக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு, அவங்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? உங்களுக்கு, எனக்கு இருக்குது. அந்த பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம உண்மை இல்லைன்னு சொல்லி அந்த பொறுப்பை நம்ம கிட்ட தந்திருக்கிறார். ஆக இந்த 2 பொறுப்புகள் நமக்கு உண்டு. ஒன்று என்ன செய்யணும்? பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். 2வது நம்ம என்ன செய்யணுங்க? ஆத்தும ஆதாயம் சேர்வுளாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்க சுவிசேஷ வழியை செய்றீங்க, ஆத்துமாக்கள் கண்டிப்பா கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்க பார்க்காம போனாலும் நீங்க பரலோகம் போது என்ன செய்வீங்க? உங்களை வரவேற்க யார் அங்கே நிற்பாங்க? இந்த சகோதரர்கள் அங்கே நிற்பாங்க. இந்த சகோதரன் எனக்கு சுவிசேஷம் சொன்னார் அப்படின்னு உங்களை வரவேற்க பரலோகத்தில் அவங்க நின்று கொண்டு இருப்பாங்கிற சந்தேகமே கிடையாது. பார்த்தீங்களா? ஆக பிரியமான தேவஜனங்க, நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆக நல்ல ஒரு பாடத்தை கேட்டுக்கொண்ட இந்த சம்பவத்திலிருந்து
தொடர்ந்து நாம் கத்தர் கொண்டு முன்னேறி செல்லவும், அதுபோல இந்த கூட்டத்தில் ஆண்டவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருந்தால் உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. கத்தரை பிள்ளைகள் யாவரையும் கத்தர் நேர்த்தியாய் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவாராக. ஆமென். ஒரு கோரஸ் மாத்திரம் நான் பாடிடுறேன். பாடின பிறகு அங்கே ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு கோரஸ் மாத்திரம். தம்மிடம் வருபவரை இயேசு தள்ளிடவே மாட்டான். தம்மிடம் வருபவரை இயேசு தள்ளிடவே மாட்டான். அன்பு கரம் விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறாரே. அன்பு கரம் விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பிய வந்திடுவாய். நீ நம்பிய வந்திடுவாய். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே. சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே. நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல செய்தி கேட்டோம். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்வோம். அதற்கு பெரிய காரியம் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல நான் பாவி என்று சொல்லி உணர்ந்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் அறிக்கை செய்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அது மட்டுமல்ல, அதை பற்றி நீங்கள் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் சகோதரத்தில் போய் அவங்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதேபோல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்வதுன்னா, ஐஸ்வர்யவான் ஆதாரத்தில் இருந்து அந்த வேதனையின் மத்தியில் ஆத்ம ஆதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம கர்வத்தில் போயிட்டோம், வேதனைப்படுறோம். ஐயோ அவங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன், உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வேதனைப்பட வேண்டியது. அதனால் பரலோகத்திலையும் நீங்கள் போய் துக்கப்படாத வரைக்கும் இந்த நாட்களில் நாம் ஆத்ம ஆதாயம் செய்யப்படுவாங்க. இப்பொழுது இந்த கூட்டத்தின் நிறைவாக சர்வீஸ் ஜெபித்து கொண்டு இந்த கூட்டம் நிறைவடையும். ஆனால் நீங்கள் யாராச்சும் உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். நாளைக்கு எங்களோடு ஆராதிக்க விரும்பினால் நாங்கள் கட்டாயமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் வெளியிலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கு சபையில் உள்ளவங்க கண்டிப்பாக 9 மணிக்கு முன்னாடி வரணும். அப்படி வெளியிலிருந்து வந்திருக்கிறவங்க நீங்கள் விரும்பினா நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். அது ஒன்றும் சொல்லலை. பட்டு நாளைக்கு 2 சாட்சி இருக்குது. இன்றைக்கு நம்ம ஒன்று தான் கேட்கோம். நாளைக்கு 2 சாட்சி இருக்காருனால சாட்சியை நீங்கள் கேட்கலாம். சர்வீஸ் ஜெபம். ஜெபிப்போம்.